வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். புதிய வருடத்தில் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். பல்வேறு மோசடி மற்றும் ஊழல் வழக்குகளில் தொடர்புடைய 5 அரசியல்வாதிகள் ஆண்டு தொடக்கத்தில் கைது செய்யப்படும் வாய்ப்பு. இனப்பிரச்சினை தீர்க்கப்பட்டால் அரசாங்கம் பொருளாதார ரீதியில் அச்சப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது என செல்வம் அடைக்கலநாதன் சுட்டிக்காட்டு. வடபகுதி மீனவர்களின் பிரச்சினைகள் தொடர்பாக ஜனாதிபதியை இந்த மாத இறுதியில் சந்தித்து பேசுவதற்கு கடல் தொழிலாளர் அமைப்புகள் தீர்மானம். தொடர்வது விரிவான செய்திகள். புதிய வருடத்தில் புதிய பரிணாமத்திற்கு செல்ல வேண்டிய சவால் அரசாங்கத்திற்கு உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்ததோடு குறித்த சவாலை நிறைவேற்றுவதற்கு முழு அரசியல் அதிகாரமும் துணை நிற்கும் என்று புதிய அரசியல் கலாச்சாரத்துடன் புதிய ஆண்டு ஆரம்பமாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்தும் தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தின் ஆட்சியினை நிலைநாட்ட அரசாங்கம் கடுமையாக உழைத்து வருகிறது. எனினும் லஞ்சமும் ஊழலும் புற்றுநோயாக நாடு முழுவதும் பரவியுள்ளது. ஊழல் மோசடிகளை நிறுத்துவதற்கு அரசியல் அதிகாரத்தின் தலையீடும் முன்னுதாரணம் மாத்திரம் போதாது. அத்தோடு அரசு நிறுவனங்கள் தமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை சரியாக புரிந்து கொண்டு அதற்கான ஆதரவை வழங்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு மோசடி மற்றும் ஊழல் வழக்குகளில் தொடர்புடைய ஒரு முக்கிய அரசியல் பிரமுகரின் செல்வாக்குமிக்க மனைவி உட்பட 5 அரசியல்வாதிகள் இந்த ஆண்டு தொடக்கத்தில் கைது செய்யப்படுவார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. நம்பகமான அரசாங்க வட்டாரங்களை மேற்கோள் காட்டி கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று இவ்வாறு செய்தி வெளியிட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக பொய்யாக வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டு சக்தி வாய்ந்த அரசியல்வாதி ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சுற்றுலா வாரியத்திற்குள் தவறான நடத்தையில் ஈடுபட்ட பல தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. கூடுதலாக குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஆகியவை நாட்டின் செல்வத்தை சுரண்டுவதாக குற்றம் சாட்டப்பட்டு 10க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு எதிராக வழக்கு தொடரவும் தயாராகி வருகின்றன. இந்த வழக்குகளில் போர் விமான பரிவர்த்தனைகள் மற்றும் சர்ச்சைக்குரிய பத்திர பரிவர்த்தனைகளில் முறைகேடுகள் அடங்கும் என்று அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஒரு முக்கிய அரசியல்வாதியின் மனைவி மீது நடத்தப்பட்ட விசாரணைகள் நடைமுறை குறைபாடுகள் காரணமாக சட்ட நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டன. இந்த விசாரணைகள் முறையாக முடிவடைந்ததும் அனைத்து சந்தேக நபர்களுக்கும் எதிராக சட்டம் உடனடியாகவும் முறையாகவும் செயல்படுத்தப்படும் என்று மூத்த அரசாங்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் இனப்பிரச்சினை தீர்க்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட்டால் அனுர அரசாங்கம் பொருளாதார ரீதியில் அச்சப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று இடம்பெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் தெரிவித்த போது இனப்பிரச்சினை தீர்க்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட்டால் புலம்பெயர்ந்துள்ள எமது உறவுகள் நாட்டை பொருளாதார ரீதியாக உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதை ஜனாதிபதி கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் 13வது திருத்தச் சட்டம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் இவை அனைத்தையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய செயற்பாடுகள் அமைய வேண்டும். எனவே இந்த புதிய ஆண்டில் நமது கிராம மக்கள் அனைத்து விதமான வசதிகளும் உள்ளது என்று கூறக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்பதோடு அதற்காக நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கின்றோம். இதேவேளை பிரிந்து செயல்படுகின்ற தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும். குறிப்பாக நாங்கள் ஒற்றுமையாக செயல்படவில்லை என்றால் நம் மண்ணையும் மக்களையும் உதாசீனம் செய்யும் கட்சிகளாகவே நாம் இருப்போம். எதிர்வரும் காலங்களில் நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் தேசிய கட்சிகள் இல்லாது போகின்ற துர்ப்பாக்கிய நிலை காணப்படும். எனவே எதிர்வருகின்ற தேர்தல்களில் நாங்கள் ஒற்றுமையாக செயல்படவில்லை என்றால் தென்பகுதியில் ஏற்பட்டுள்ள அனுரவின் அலை வடக்கு கிழக்கிலும் ஏற்படும். இதனால் பாதிப்புகள் நமக்கு ஏற்படுத்தும் என்பது உண்மை. ஒற்றுமை இல்லை என்றால் நாங்கள் காணாமல் போய்விடுவோம் என்று அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் சீன பஜைகள் உட்பட வெளிநாட்டவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இலக்கு வைக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் சீன பிரஜைகள் என்று தெரிவிக்கப்படுகிறது. 2024 அக்டோபர் முதல் இணையவழி நிதி மோசடியில் ஈடுபட்டார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 200க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் நாட்டின் பல பகுதிகளில் கைது செய்யப்பட்ட போது பெருமளவு கையடக்கு தொலைபேசிகள் மடிக்கணினிகள் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றினர். அதன் அடிப்படையில் விசா முடிவடைந்ததும் இலங்கையில் தங்கியிருந்து இலங்கையிலிருந்து நிதி மோசடிகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இது குறித்து உன்னிப்பாக அவதானித்து வருவதாக தெரிவித்துள்ள இலங்கைக்கான சீன தூதரகம் கைது செய்யப்பட்டு தனது பிரஜைகளை நாடு கடத்தும் நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக தெரிவித்துள்ளது. தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பில் இலங்கையில் காணப்படும் சாதகத்தன்மை, புவியியல் ரீதியான நெருக்கம், இணையவழி மோசடி தொடர்பாக மக்கள் மத்தியில் புதிய விழிப்புணர்வின்மை போன்றவற்றின் காரணமாக சில இலத்திரனியல் குற்ற கும்பல்கள் இலங்கைக்குள் நுழைந்துள்ளன என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
வடபகுதி மீனவர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை ஜனவரி மாத இறுதியில் சந்தித்து பேசுவதற்கு கடல் தொழிலாளர் அமைப்புகள் தீர்மானித்துள்ளன. அதேவேளையில் எதிர்வரும் 4ஆம் திகதி சனிக்கிழமை கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரையும் இந்த அமைப்புகள் சந்தித்து பேசவுள்ளன. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்திற்கும் வடமாகாண கடல் தொழிலாளர் இணையத்திற்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்று நடைபெற்றது. இந்த சந்திப்பிலேயே இது தொடர்பான தீர்மானம் எட்டப்பட்டது. இந்த சந்திப்பில் கடல் தொழில் அமைச்சால் முன்மொழியப்பட உள்ள புதிய சட்டமூலத்தை இடைநிறுத்தல், தமிழக அரசியல் தலைமைகளோடு வடக்கு கிழக்கு தமிழ் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை முன்னெடுப்பதை வலியுறுத்தல், தேசிய மக்கள் சக்தியால் மீனவர் பிரச்சினை தொடர்பாக கூறப்பட்ட கால அவகாசம் ஜனவரி மாதத்துடன் நிறைவடைதல், 2025ஆம் ஆண்டில் வடமாகாண மீனவர்களின் வாழ்வியல் செயல் திட்டங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்திப்பதற்கான தீர்மானம் போன்ற விடயங்கள் இதன்போது ஆராயப்பட்டது. கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் எதிர்வரும் 4ஆம் திகதி சனிக்கிழமை தம்மை சந்திப்பதற்காக நேரம் ஒதுக்கி கொடுத்திருப்பதாக வடமாகாண கடல் தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் முகமது ஆலம் தெரிவித்திருந்தார். நேற்றைய சந்திப்பில் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் ஏமன் குமார், வடமாகாண கடல் தொழிலாளர் இணையத்தின் தலைவர் ஜோசப் பிரான்சிஸ், இணையத்தின் செயலாளர் முகமது ஆலம், இணையத்தின் பொருளாளர் ரவீந்திரன் பிரியா, ஊடக பேச்சாளர் அன்னராசா, முல்லைத்தீவு மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாண மாவட்ட மீனவ சங்க பிரதிநிதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சட்டவிரோதமான முறையில் வாகனங்களை அசம்பிள் செய்து வந்த கும்பல் ஒன்றை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். குறித்த மோசடியில் ஈடுபட்ட நபர் ஒருவர் மாத்தளை பிரதேசத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டதோடு சந்தேக நபர் வசமிருந்து 8 அசம்பிள் செய்யப்பட்ட வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதோடு இலக்கு தகவலுடன் குறித்த வாகனங்களின் செசி எண்கள் மாற்றப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர். அத்துடன் அவற்றுள் 6 வாகனங்கள் பயன்படுத்தக்கூடியதாகவும் 2 வாகனங்கள் பழுதடைந்த நிலையிலும் காணப்படுகின்றன. இந்த நிலையில் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது பிளியந்தலை பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மற்றொரு வாகனம் தொடர்பாக தகவல் வெளியாகியுள்ளதோடு அதன் செஸ்ஸி எண்கள் மற்றும் இயந்திரங்கள் அனைத்தும் மாற்றப்பட்டுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. இதேவேளை சந்தேக நபரோடு வலையமை போன்று இயங்கி வருவதாகவும் நிதி நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் நபரும் அதில் அங்கம் வகித்துள்ளதாகவும் போலீசாரின் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் அசம்பிள் செய்யப்பட்ட வாகனங்களை கொள்வனவு செய்பவர்களுக்கு நிதி வசதி செய்து கொடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட வாகனங்களின் பெறுமதி சுமார் 5 கோடி ரூபாவுக்கு அதிகமாகும் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு சந்தேக நபர் மகர நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து ஜனவரி 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இலங்கை சுங்கத்துறை கடந்த வருடத்தில் 1.5 டிரில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமானத்தை பதிவு செய்துள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகமுமான சீவலி அருகொட தெரிவித்தார். இதன்படி கடந்த வருடம் 1.515 டிரில்லியன் ரூபாய் வருமானம் பதிவாகியுள்ளதாகவும் வருடம் ஒன்றில் இலங்கை சுங்கத்தால் ஈட்டப்பட்ட அதிகூடிய வருமானம் என்றும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் 2024ஆம் ஆண்டுக்காக அரசாங்கம் வழங்கிய 1.533 லட்சம் கோடி ரூபாய் வருமான இலக்கை இலங்கை சுங்கம் அடைய முடிந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அரசாங்கத்தின் வரி கொள்கை, இறக்குமதியின் அளவு அதிகரிப்பு மற்றும் சுங்க முகாமைத்துவத்தினால் மேற்கொள்ளப்படும் வரி அறவீடு நடவடிக்கையின் வினைத்திறன் என்பன இதற்கு தாக்கம் செலுத்தியுள்ளதாகவும் இலங்கை சுங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலைச்சூட்டன் 2024ஆம் ஆண்டின் 49.66% வளர்ச்சி எட்டியுள்ளதோடு 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 10,654.16 அலகுகளாக பதிவாகியிருந்த அனைத்து பங்கு விலைச்சூட்டன் அந்த ஆண்டின் இறுதியில் 19,444.61 அலகுகளாக உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.